வணக்கம். இன்னைக்கு ஒரு தெரிஞ்ச பதிவு, அதாவது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் இந்த இந்த பதிவு இது பழைய பதிவு, பழைய விஷயங்கள் நடந்ததை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இது வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றின்னு நினைக்கலாம், அப்படியும் சொல்லிக்கலாம். பர்மா தமிழர்கள் பற்றி அப்படின்னு நினைக்கலாம். பாளையக்காரர்கள் யுத்தம் அப்படிங்கிறத பற்றியும் நினைக்கலாம். எப்படி மூணு சேர்ந்தது தான் இந்த பதிவு. இந்த பதிவில் முக்கியமாக பேச போகிறது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் அதாவது என் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தான் பேச போகிறேன். பர்மா தமிழர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பர்மாவில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. பர்மாவிலேருந்து போரில் திருப்பி ஓடி வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. நிறைய பேர் மிசோரம், நிறைய ஊரில் போய் தமிழர்கள் செட்டில் ஆயிருக்காங்க. இதில் இந்த பர்மா தமிழர்கள் பற்றி ஒரு முதல் விஷயம் சொல்லிடுறேன். ரொம்ப அமைதியான நாடு, அழகான நாடு, அதெல்லாம் உண்மைதான். இந்த பர்மா மிலிட்ரிக்கு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா அங்கே தான் இருந்தார், அதாவது ஐயா. அவங்க அங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு தேட்டர் வச்சுருந்தாங்க. தாத்தாவும் எங்கள் பெரியப்பாவும் அங்கே இருந்தாங்க பர்மாவில். ஒரு நல்ல பெரிய தேட்ரு, அதில் நம்ம சில பிஸ்னஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த தேட்டரும் பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க கடைசியாக எடுத்த படம்னா தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி அங்கே ரிலீஸ் பண்ண படம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த படம் அங்கே ஓடலை. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஏண்டா ஓடலை அப்படின்னு. அந்த ஆச்சரியத்துக்கு காரணம் இருக்குது. அது என்னென்னா, ஊர் ஃபுல்லாக ஓடிச்சு, இங்கே தமிழ்நாட்டிலலாம் ஓடிச்சு, பயங்கரமாக ஓடிச்சுன்னு தான் விலை கொடுத்து வாங்கினாங்க. ஆனால் அங்கே ஓடலை. அதுக்கு காரணம் என்னங்கிறத தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பர்மாவில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு பர்மா டாக்டரை பார்த்தேன். அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்த ஊர் அப்படின்னாங்க. தமிழ்நாடு அப்படின்னு. ஐ நோ பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு. அங்கே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் தமிழ் பேசுகிறவங்க. எனக்கு தெரிஞ்ச நான் கிளாஸ்மேட்ஸே எனக்கு 2-3 பேர் தமிழ் பேசுகிறவங்க தெரியும். பர்மாவில் ஒரு டாக்டரு அயர்லாண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பேசுனதை பற்றி நான் இப்போ பேசுகிறேன். ஸோ ஏன் படம் ஓடலை அப்படின்னா, இப்போ எப்பவுமே வெளிநாட்டுக்கு போகிற இந்தியர்கள் எப்போ பார்த்தாலும் இந்தியன் நியூஸு அதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ நம்ம உள்ளே இருந்து பார்க்குறதுக்கும் வெளியில் இருந்து பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் நானும் பார்த்துட்டேன். நானும் இந்தியாவுக்கு இருப்பேன். அப்போ அங்கே இருக்கும்போது நம்ம பார்க்குறது லோக்கல்ல இருந்து இப்படி போகும். அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் நடக்கிறதுலேருந்து இப்படி ஆரம்பித்து இப்படி நாடு வரைக்கும் போகும், இல்லை அப்புறமா உலகம் போகும். ஆனால் இங்கே அப்படி இப்போ வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களோ வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்களோ அப்படி பார்க்கறது இல்லை. அவங்க டைரெக்டாக தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸு. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பற்றி யோசிப்பாங்க. அதாவது நாட்டை பற்றி அதுக்கப்புறம் தான் உலகத்தை பற்றியெல்லாம் இப்போ யோசிப்பாங்க. முதல்ல தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் ஓடாததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அங்கே இருந்த தமிழர்கள் அத்தனை பேரும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருந்து வர நியூஸ் பேப்பரையும், அதாவது செய்தித்தாள்களையும் எல்லாத்தையும் படித்து அவங்க தெளிவாக இருந்தது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வருதுன்னொடனே இவர் முத்துராமலிங்க தேவர் இருக்கார் இல்லைங்களா, இவர் பேசியிருப்பார். ஒரே ஒரு ஆளை பற்றி பேசுகிறீங்க, அது எப்படி இது நல்லாவா இருக்கு? 17 பெரிய பெரிய சமஸ்தானங்கள் சண்டை போட்டுச்சு என்ன. அப்படி இருக்கும்போது அந்த 17 பேரை விட்டுட்டு ஒரே ஒருத்தரை பற்றி ஒரு படம் எடுத்து மீதி 17 பேருடைய இதையும் புகழையும் மறைக்கிறீங்க. முதல் சுதந்திர போர் அதுதான். அதாவது இப்போ இங்கே பொலிகர் வாருன்னு போட்டிருக்கு, அது பேர் பாளையப்போர். இதில் அதாவது ஃபுல் தமிழ்நாட்டில் இருந்தும் அங்கங்கே எல்லாரும் போரிட்டு இருக்காங்க. 17, அதாவது போரிட்டவங்க ரொம்ப நிறைய பேர். அதாவது 17 ஜமீன்தார்கள்னு கணக்கு வச்சுக்கிட்டாலுமே, ஆனால் எல்லா இடத்துல இருந்துமே இதுக்கு சப்போர்ட் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அதாவது அரெஸ்ட் ஆனவங்க லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா ஊர்லேருந்தும் அரெஸ்ட் ஆகிருப்பாங்க. 40 பேர் அரெஸ்ட் பண்ணி இந்த ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சிருக்காங்க. ஸோ
17 ஜமீன்தார்கள், அதில் பாதி பேருக்கு மேலே போரில் இருந்தவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் தூக்கில் தொங்கினவங்க இருக்காங்க. இதில் வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஒருத்தர். நான் அவரை ஒன்றும் குறை சொல்லலை. ஆனால் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய போருமே வந்து மற்றவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் மேலே ஒரு திருட்டு குற்றம் இருந்துச்சு. வேற வழியே இல்லாமல் தான் வந்து சேர்ந்துக்கிட்டாருன்னு தான் ஹிஸ்ட்ரி சொல்லுது. நமக்கு அதை பற்றி நிறைய பேர் தமிழ் தேசியத்தில் பேசுவாங்க. இந்த பாரிசாலன் இல்லைன்னா மன்னர்லாம் கேட்டிங்கன்னா தெளிவாக பேசுவாங்க. நமக்கு தெரிஞ்சதான் நம்ம பேசுகிறோம். நம்ம வந்து எந்த அளவுக்கு வெளிநாட்டில் வாழ்கிறவங்க, வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் இதை வந்து கவனிக்கிறாங்க இங்கே நடக்கிறத அப்படின்னு. அவங்க யாரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் குறை சொல்லலை, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சண்டை போடலைன்னுலாம் சொல்லலை. அவங்க ஒரே தேவருடைய பேச்சை கேட்டுட்டு 17 மன்னர்கள் சண்டை, 17 பாளையக்காரர்கள் சண்டை போட்டதை ஒரே ஆளுக்கு சுருக்கிட்டீங்களே. அப்போ மீதி ஆட்களுடைய புகழெல்லாம் மறைக்கப்படுது. அது உண்மைதான். இன்னைக்கு வரைக்கும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போட்டோம் அப்படின்னா முதல்ல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் பிள்ளைங்கெல்லாம் போடுது. வேற யாரோட இதையும் போடுறதில்ல, மறந்துடாதீங்க. எந்த அளவுக்கு அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்து நமக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த படம் ஓடல. எங்கள் பெரியப்பா இன்னும் ஊரில் தான் இருக்கார், நேமத்தம்பட்டியில், காரைக்குடிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அது அவரை கேட்டிங்கன்னா சொல்லுவார், வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் ஓடல அப்படிங்கிறது. இதுதான் விஷயம் இன்னைக்கு. அதாவது எந்த அளவுக்கு தமிழ் மக்கள் வந்து தமிழ்நாட்டோடைய இது மேலே இதுவாக இருக்காங்க, நியூஸ் மேலேயும் அங்கே என்ன நடக்குதுங்கிறதையும் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதோடைய முக்கியமான சாராம்சமே. சரிங்களா? நான் வந்து மற்றபடி யார் சண்டை போட்டா யார் சண்டை போடல, இந்த இனப்பிரச்சனை இதுக்குள்ளெல்லாம் வரல. சரிங்களா? இப்போவும் பர்மாவில் தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க. பர்மாவிலேருந்து நிறைய பேர் தாய்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் மைக்ரேட் ஆகியிருக்காங்க. அங்கேயும் அதே கலாச்சாரத்தை தமிழில் பேசுகிறாங்க, தமிழில் தான் படிக்கிறாங்க, முடிஞ்ச வரைக்கும் தமிழை காப்பாற்றிக்கிட்டு வராங்க. இந்த பாளைய யுத்தத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நார்த் இந்தியாவிலலாம் போர் ஆரம்பித்தது, நார்த் இந்தியாவிலலாம் சுதந்திர போர் ஆரம்பித்ததெல்லாம் ரொம்ப லேட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் போர் ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் முன்னாடியே நிறைய பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சின்ன ஒரு இதுவாக இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிற குணம் வந்து தமிழர்களுக்கு இருக்குது. அதை மறந்துடாதீங்க. இதுதான் இந்த பதிவு. வீரபாண்டிய இவரை பற்றி நம்ம முத்துராமலிங்க தேவர் வந்து எக்கச்சக்கமாக பேசியிருப்பார். அவர் முத்துராமலிங்க தேவரை பற்றி வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி மட்டும் கிடையாது. அவர் வந்து காந்தியிலிருந்து காங்கிரஸ் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, காங்கிரஸ் உண்மையிலேயே அதாவது இந்திய சுதந்திரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறதுலேருந்து இந்த ஜமீன் ஒழிப்புலேருந்து எல்லாமே பேசியிருப்பார். அவருடைய ஆடியோக்கள் அங்கங்கே சேர்த்து வச்சு நிறைய பேர் அழகழகாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அவருடைய கோபமும், அவர் சொல்கிற அந்த காங்கிரஸுங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது, இந்திய சுதந்திரத்துக்காக இல்லை, பிரிட்டிஷ்காரங்க தான் உருவாக்குனதுங்கிறதுலேருந்து எல்லா முக்கியமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். 63 இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச 63 தான் இறந்தார். அவருடைய இறப்புக்கு வந்திருந்தவங்கலாம் இவங்கெல்லாம் அவ்வளோதான் விஷயம். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தர் 17 பேருன்னு சொல்கிறத விட பாதி தமிழ்நாட்டுடைய முக்கால்வாசி தமிழ்நாடு போரில் கலந்துக்கிட்டோடைய அந்த ஹிஸ்ட்ரியை ஒரே ஒரு ஆள், அதுவும் ஒரே ஒருத்தரோட நடிப்பு, அதே வேற யாரும் நடிச்சிருந்தாங்களா அந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியாது. இவர் சிவாஜி நடித்ததுனால இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு. இது ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்கேன். மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. இதுதான் உண்மை. இது எங்கள் பெரியப்பா இருக்கார், கேட்டுக்குங்க. வேறு ஒன்றும் இல்லை. வணக்கம், நன்றி.